சிவமயம் அருள் காட்டி பொருள் காட்டி அன்பும் காட்டி அகிலமுயர் பெரும் கருணை சோதி காட்டி இருள் நீக்கியவை உடை வணங்கி மகனும் வாழ புகழ்நெடுவீர் அதிசூட்சம பலன்கள் மேலாய். அதாவது அருளாகவும் பொருளாகவும் அன்பாகவும் இருந்து இந்த உலகத்தை எல்லா வல்ல இறைவனாக இருந்து காக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருப்பப்பாடுகளை தேவி பார்வதி அவர்கள் தொட்டு வணங்கிவிட்டு இந்த ஜாதகராகி உங்களுடைய பலன்களை சொல்ல தருவாங்க. அதற்கு முன்பாக சில சந்தேகங்களை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன இப்படிப்பட்ட உலக வாழ்க்கையில இந்த மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூலோகத்தை மற்றும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் நடக்குது. அது எந்த அடிப்படையில் அவங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்கு. இது தேவலோகத்திலே குறைவா இருக்கு, கீழ் பாதாளோகத்தில் குறைவா இருக்கு. அப்ப அதற்கான காரணங்கள் என்ன சுவாமி அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு சிவபெருமான் அருள்வாளிக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா தேவர்கள் அதிகமாக பாவங்களை செய்வதில்லை, ஆசைகளை அதிகமாக கொள்வதில்லை, கிடைப்பதை வைத்து வாழ்க்கை. அதே போன்று பாதாள லோகத்தில் உள்ள உயிர்களும் ஜீவன்களும் அதற்கு வேண்டியவற்றை தேவையான அளவுக்கு எடுத்துக்கொண்டு நிம்மதியாக வாழ்கின்றன. ஆனால் அந்த மனிதர்கள் மற்றும் அதற்கு அளவுக்கு அதிகமான ஆசை, எதிர்பார்ப்பு, இப்படிப்பட்ட பல விதங்கள் எண்ணங்களால கர்ம வினைகளை கூட்டிக் கொள்கிறார்கள். அதற்கு சரியான தக்க பலன்களை அடுத்த பிறப்பு அவர்கள் அனுபவிக்கிறார். இதுதான் அந்த துன்பத்திற்கான முழுமையான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி இந்த ஜாதகராகிய உங்களுடைய பலன்களை இன்னும் எந்தவித குறைகளும் இல்லாமல், பாவ சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக வழங்க வேண்டும். சிவபெருமானுடைய திருப்ப பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டு பார்வதி தேவி கேட்கிறார்.